கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இது குற்றம் தேடி, நான் கிரிஜா கண்ணன். நல்ல புத்தகம் ஒரு மனிதனோட சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட யாருமே இல்லைனாலும் ஒரு நல்ல புத்தகம் இருந்துட்டா போதும். அந்த வகையில மத்திய பிரதேச மாநிலத்துல ஒரு புத்தகம் ஒரு கொலை வழக்கையே தீர்த்து வச்சிருக்கு. கடந்த 17 மாதங்களா தீர்க்க முடியாம மிகவும் சிக்கல்ல இருந்த ஒரு கொலை வழக்க காவல்துறையினர் ஒருவர் தான் படிச்ச புத்தகத்தின் வாயிலா அந்த கொலை வழக்க தீர்த்து வச்சிருக்காரு. அந்த கொலையாளி யாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன புத்தகம் அது? இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன நடந்தது பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் டாமோ மாவட்டத்தில் இருக்கும் பதரியா என்ற கிராமத்தை ஒட்டிய காட்டுப்பகுதியில் ஒரு மனித எலும்புக்கூடு கிடப்பதாக அந்த மாவட்ட காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இன்று நேற்றல்ல, கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதி, அதாவது சுமார் 15 மாதங்களுக்கு முன்பு இந்த தகவல் கிடைத்த நிலையில் உடனடியாக அங்கு சென்ற காவல்துறையினர் அவற்றை ஆய்வு செய்தனர். முதல்கட்ட ஆய்விலேயே அந்த எலும்பு கூட்டுக்கான சடலம் ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த காட்டுப்பகுதியில் கிடைத்திருக்கலாம் என யூகித்தனர். இதனையடுத்து யாருடைய எலும்புக்கூடாக இருக்கும் என்பதை கண்டறிய அவர்களுக்கு இருந்த முதல்கட்ட தடயங்கள் என்று பார்த்தால் அது அந்த எலும்புக்கூட்டிற்கு அருகில் கிடந்த உடைகள்தான். பகுதியளவு செல்லரித்த நிலையில் கிடந்த அந்த உடைகளை காவல்துறையினர் சேகரித்து வைத்தனர். இதற்கிடையில் மருத்துவர்கள் அழைக்கப்பட்டு அந்த எலும்புக்கூடுகளை பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் அவை மிகவும் இளவயது ஆண் நபருடையதாகவே நிச்சயம் இருக்கும் என உறுதி செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த சுற்றுவட்டார காவல் நிலையங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்து இப்படி ஒரு எலும்புக்கூடு கிடைத்துள்ளது என்றும் அது மிகவும் இளம் வயதுடைய நபருடையதாக இருக்கலாம் என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி உள்ளார்கள் என்றும் எடுத்துச் சொல்லி, எனவே மிக இளம் வயது ஆண் நபர்கள் காணாமல் போனதாக பதிவான வழக்கு விவரங்களை தெரிவிக்கும்படி கேட்டனர். அதன்படி கிடைத்த தகவல்களை கொண்டு அந்த புகாரை அளித்திருந்த நபர்களை தொடர்பு கொண்டு எலும்புக்கூடு வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அவர்களை வரவழைத்து அது தங்களுக்கு தொடர்பான நபருடையதா என்பதை உறுதிப்படுத்திட கேட்டுக்கொண்டனர். அப்படி செய்யப்பட்ட விசாரணை மூலம் பதரியா கிராமத்தில் வசிக்கும் லட்சுமண் படேல் மற்றும் அவரது மனைவி யசோதா ஆகியோர் காவல்துறையினர் காண்பித்த உடைகள் மற்றும் அணிகலன்களின் அடிப்படையில் அந்த எலும்புக்கூடு சில வாரங்களுக்கு முன்பு காணாமல் போன தங்களின் மகன் ஜெயராஜின் எலும்புக்கூடு என அடையாளம் கண்டுள்ளனர். இந்த வழக்கு குறித்து ஜெயராஜின் தந்தை லட்சுமண் படேல், தங்களது மகனை எங்கள் மட்டத்தில் கண்டுபிடிக்க முயற்சித்தோம். அவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசும் கூட அறிவித்திருந்தோம். ஆனால் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை. காட்டுப்பகுதியில் எலும்புக்கூட்டை போலீசார் காண்பித்த அன்று நானும் எனது மனைவியும் ஒன்றாக சென்றிருந்தோம். எலும்புக்கூடு அருகே பேண்ட், டி ஷர்ட் மற்றும் பெல்ட் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. அதாவது ஜெயராஜ் காணாமல் போன போது அணிந்திருந்த ஆடைகளை தான் நாங்கள் அன்றைக்கு கண்டோம். அதனை வைத்துதான் அது எங்களது மகன் ஜெயராஜ் எலும்புக்கூடு என தெரிவித்தோம் என கூறியுள்ளார். இதன் பின்னர் தான் வழக்கு இன்னும் தீவிரம் அடைய தொடங்கியது. காரணம், வெறும் எலும்புக்கூட்டினை உடைகளை வைத்து அடையாளம் கண்டு அதை உறுதிப்படுத்திய நபர்களிடம் ஒப்படைக்க காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் மட்டுமே அது நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும். எனவே காவல்துறையினர் அந்த எலும்புக்கூட்டை
பதரியா கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மண் படேல் மற்றும் அவரது மனைவி யசோதா ஆகியோருடன் தொடர்புபடுத்தி உறுதியான ஆதாரங்களை சேகரிக்க 2 முறை DNA பரிசோதனை செய்தனர். ஆனால் காவல்துறை எதிர்பார்த்தபடி இதோடு வழக்கை முடித்து விடலாம் என்பதற்கு மாறாக DNA பொருத்தம் இல்லை என்ற ரிசல்ட் வந்துள்ளது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் குடும்பத்தினரும் போலீசாரும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். இப்படி DNA பரிசோதனை முடிவுகள் எதிர்பார்ப்புக்கு மாறாக வருவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என காவல்துறையினர் விசாரித்த போது அதற்கு மருத்துவர்கள் சிலர் விளக்கங்களை தந்தனர். எனவே காவல்துறையினர் லக்ஷ்மண் படேல் மற்றும் அவரது மனைவி யசோதா ஆகியோரிடம் சிறிய விசாரணை மேற்கொண்டனர். அதன் மூலம் அவர்கள் உண்மையில் தங்கள் மகனான ஜெயராஜை IVF எனப்படும் இன்விட்ரோ கருத்தரித்தல் என்ற செயற்கை கருத்தரித்தல் நுட்பத்தின் மூலம் பிறந்தார் என்பதை காவல்துறையிடம் தெளிவுபடுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு யசோதா என்பவரை திருமணம் செய்து கொண்டதாக லக்ஷ்மண் படேல் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் இருவரும் இந்தூரில் உள்ள IVF மையத்திற்கு சென்றனர். ஜெயராஜ் டெஸ்ட் டியூப் தொழில்நுட்பம் மூலம் 2009இல் பிறந்தார். இந்தூரில் உள்ள இந்த IVF மையத்தில் இருந்து யசோதா சோதனை குழாய் குழந்தைக்கான விந்தணுவை வாங்கியதை போலீசார் உடனடியாக கண்டுபிடித்தனர். விந்தணு தானம் செய்தவர் குறித்த தகவலை IVF மையத்திடம் போலீசார் கேட்டனர். ஆனால் விதிகளை காரணம் காட்டி அந்த மையம் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க மறுத்தது. இதனையடுத்துதான் லக்ஷ்மண் படேல் மற்றும் அவரது மனைவி யசோதா ஆகியோரின் DNA உடன் ஜெயராஜின் DNA ஏன் பொருந்தவில்லை என முதற்கட்டமாக கண்டறியப்பட்டது. எனவே எப்படியாயினும் தாய் அல்லது தந்தை என யாருடைய DNA ஆவது ஒத்துப்போக வேண்டுமே என்கிற கேள்வி எழுந்தது. ஆனால் அதற்கு இந்த வழக்கு நடக்கும் மத்திய பிரதேசத்தின் டாமோ மாவட்டத்தில் இருக்கும் மருத்துவ குழுவினர் மத்தியில் எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை. இருப்பினும் காவல்துறையினருக்கு இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனாலும் மருத்துவர்கள் குழுவிடம் பெரியதாக ஆர்வம் இல்லாத காரணத்தால் விசாரணை பல மாதங்களாக நிலுவை நீண்டபடியே இருந்தது. காவல்துறை விசாரணை அதிகாரிகள் இந்த மர்மத்தை துடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு அந்த முயற்சி அப்போதைக்கு கைகூடவில்லை. இந்த நிலையில்தான் அந்த வழக்கின் விசாரணை அதிகாரி தனக்கிருந்த புத்தக வாசிப்பு பழக்கத்தின் காரணமாக அமெரிக்க போலீஸ் பற்றிய ஒரு புத்தகத்தை படிக்க தொடங்கியிருந்துள்ளார். அதில் இருந்து ஒரு கட்டுரையில் கூறப்பட்டு இருந்த தகவல்கள் அந்த விசாரணை அதிகாரியின் மனதில் தாங்கள் நடத்தி வரும் ஒரு வழக்கின் போக்குடன் ஒத்துப்போனதை உணர்ந்துள்ளார். உண்மையில் அந்த புத்தகத்தில் IVF நுட்பத்தின் மூலம் பிறந்த குழந்தையின் DNA பரிசோதனையின் சரியான மற்றும் அறிவியல் முறை விவரிக்கப்பட்டு இருந்துள்ளது. இந்த சோதனைக்கு இரத்தத்திற்கு பதிலாக உமிழ்நீர் அல்லது வியர்வையின் மாதிரிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற கேஸ் ஸ்டடி ஒன்று இருந்துள்ளது. எனவே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி தங்களது வழக்கின் விசாரணையை முன்னோக்கி நகர்த்த காவல்துறையினர் முடிவு செய்தனர். ஏற்கனவே லக்ஷ்மணன் மற்றும் அவரது மனைவி யசோதாவின் இரத்தம் மற்றும் எலும்பு மாதிரிகள் சாகரின் தடயவியல் ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. அப்போது போலீசார் அந்த ஆண் எலும்புக்கூட்டை சீல் வைத்து தங்கள் பாதுகாப்பில் வைத்திருந்தனர். சில நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மண் படேல் மற்றும்
யசோதாவின் எலும்புக்கூடு மற்றும் DNA பொருந்தவில்லை என்று பரிசோதனை முடிவுகள் வந்தபோது மீண்டும் குடும்பத்திடம் இருந்து மாதிரிகளை எடுத்து சண்டிகர் FSLக்கு அனுப்பினர். ஏனென்றால் DNA பரிசோதனை தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை சண்டிகர் FSL நாட்டின் சிறந்த ஆய்வகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருப்பினும் இங்கும் DNA பொருத்தம் இல்லை என முடிவுகள் வந்தபோது காவல்துறையினர் குழம்பியிருந்த சூழலில் லக்ஷ்மணனும் யசோதாவும் தங்கள் குழந்தையின் எலும்புக்கூட்டை தங்களுக்கு இறுதி சடங்குகளை செய்வதற்கு ஒப்படைக்கும்படி போலீசாரிடம் தொடர்ந்து கெஞ்சினார்கள். இதற்கிடையில்தான் தாங்கள் தெளிவு பெற உதவிய அமெரிக்க வழக்கு ஆய்வில் காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியான ASP சந்தீப் மிஸ்ரா அடுத்தடுத்த முயற்சிகளை எடுக்க தொடங்கினார். அந்த அமெரிக்க வழக்கில் IVF நுட்பத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளை அடையாளம் காண அமெரிக்க போலீசார் DNA சோதனைக்கு இரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளுக்கு பதிலாக குழந்தைகளை உரிமை கொண்டாடிய பெற்றோரிடம் இருந்து குழந்தைகளின் உடைமைகளை கேட்டு பெற்று அந்த பொருட்களில் இருந்த உமிழ்நீர் அல்லது வியர்வை மாதிரிகளை கொண்டு குழந்தையின் DNA சோதிக்கப்பட்டு பின்னர் அவர்களின் பெற்றோர் யார் என்பதை DNA பொருந்தியதன் மூலம் கண்டறிந்து உள்ளனர். இதே முறையை ஜெயராஜ் வழக்கிலும் பின்பற்ற விசாரணை அதிகாரி சந்தீப் மிஸ்ரா தன்னுடைய உயர் அதிகாரிகளிடம் விளக்கி அனுமதி பெற்றார். இது ஒரு பக்கம் நடந்த நிலையும் பெற்றோரின் பேச்சை கேட்டு காவல்துறையிடம் DNA சோதனைக்கு தேவையான தடயங்களை எடுத்துக்கொண்டு எலும்புக்கூட்டை பெற்றோரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். எனவே 13 மாதங்களுக்கு பிறகு மே 12, 2024 தேதி அன்று லக்ஷ்மணன் தனது மகனின் இறுதிச் சடங்குகளை செய்தார். அப்போது இந்த வழக்கு விசாரணை குறித்த விவரங்கள் மத்திய பிரதேசம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே லக்ஷ்மண் படேல் தன்னுடைய மகன் மரணத்திற்கு நீதி கேட்டு அம்மாநில முதல்வரை சந்தித்து முறையிட்டார். எனவே அப்போதில் இருந்து இந்த வழக்கில் உயர் அதிகாரிகள் சிறப்பு கவனம் எடுத்தனர். முதலில் தங்களது மகன் சாவில் யார் மீது தங்களுக்கு சந்தேகம் உள்ளது என்பதை லக்ஷ்மணன் கூறியிருந்த நிலையிலும் அந்த எலும்புக்கூடே ஜெயராஜ் உடையதுதானே என்கிற கேள்விக்கு விடை காண வேண்டிய கட்டாயம் இருந்ததால் கொலையாளிகள் குறித்து புலனாய்வு ஒரு பக்கம் நடந்த போதும் DNA பரிசோதனை அவசியமானதாக இருந்தது. இதற்கிடையில் ASP சந்தீப் மிஸ்ரா எடுத்துள்ள முயற்சிகளை விளக்கி உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார். அதனை ஏற்று உயர் அதிகாரிகள் இந்த விசாரணையை மீண்டும் தொடங்க உத்தரவிட்டனர். எனவே மீண்டும் DNA சோதனை தொடங்கியது. ஜெயராஜின் சிறுவயது பொம்மைகள், உடைகள், கைவுறைகள், தொப்பி, விசில், பள்ளி அடையாள அட்டை ஆகியவற்றை லக்ஷ்மண் படேல் வீட்டில் இருந்து போலீசார் கைப்பற்றினர். இந்த பொருட்கள் அனைத்தும் சண்டிகரில் உள்ள FSLக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பொருட்களில் ஜெயராஜ் உடலில் இருந்த முடி நகல்கள் அல்லது வியர்வை மாதிரிகள் இருக்கலாம் என்று போலீசார் எதிர்பார்த்தனர். போலீசாரின் இந்த எதிர்பார்ப்பு பலனளித்ததால் ஜெயராஜ், லக்ஷ்மண் மற்றும் யசோதா படேல் தம்பதிக்கு ஒரே குழந்தை இருப்பதும் அது எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட ஜெயராஜ் தான் என்பதும் நிரூபிக்கப்பட்டது. எனவே இதனைத் தொடர்ந்து ஜெயராஜை கொன்றது யார் என்ற கேள்வி தீவிரமாக விடை தேட தொடங்கினர். அதன்படி ஜெயராஜை கடத்தி கொலை செய்திருக்கலாம் என தனது சகோதரர் தஷ்ரத் பட்டேலின் மகன் மன்மேந்திராவை சந்தேகித்தார். அதனை மையமாக வைத்து ஏற்கனவே காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மன்மேந்தருடன் ஜெயராஜை கடைசியாக பார்த்ததாக ஊர் மக்கள் பலரும் கூறியிருந்தனர். அதே நேரம் லக்ஷ்மண் படேல் தானும் தன்னுடைய சகோதரர் தசரதனும் ஒரே தாயின் பிள்ளைகள் என்றும், ஆனால் தங்களுக்கு வெவ்வேறு தந்தைகள் இருப்பதாகவும் காவல்துறையிடம் கூறியிருந்தார். அதாவது லக்ஷ்மண் பட்டேலின் தந்தை ஷாமலே பட்டேல் மற்றும் தஷ்ரத் பட்டேலின் தந்தை தனிராம் பட்டேல். இவர்களில் தஷ்ரத் பட்டேலை விட
லக்ஷ்மண் பட்டேலின் தந்தை ஷியாமலே பட்டேலுக்கு அதிக அளவிலான சொத்துக்கள் இருந்துள்ளது. அது ஜெயராஜிற்கு தான் போகும் என்பதால் அதனை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணம் மன்வேந்திராவுக்கு இருந்ததாக விசாரணையில் காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது. எனவே லக்ஷ்மணின் சந்தேகத்தின் பேரிலும் தாங்கள் நடத்திய விசாரணையின் மூலமும் மன்வேந்தரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் ஜெயராஜை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டார். அவரிடம் முறையாக விசாரணை நடத்திய போது தன்னுடைய சித்தப்பா லக்ஷ்மண் பட்டேலுக்கு குழந்தைகள் இல்லாத போது அவர் முழு சொத்தின் ஒரே வாரிசாக தானே இருப்பேன் என எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அவர் IVF முறையில் குழந்தை பெற்றதால் தனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டதாகவும் மன்வேந்திரா கூறினார். லக்ஷ்மண் பட்டேலுக்கு 100 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இது தவிர டாமோவில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட் மற்றும் வீடு உள்ளது. இதனால் தனக்கு அதெல்லாம் கிடைக்காமல் போய்விடுமோ என பயந்து மன்வேந்திரன் வளர வளர ஜெயராஜ் எப்படியாவது தனது திட்டத்திற்கு இடையூறாக இருப்பதை தடுக்க வேண்டும் என திட்டமிட ஆரம்பித்துள்ளார். அதன் விளைவாகத்தான் மார்ச் 28ஆம் தேதி ஜெயராஜை கொலை செய்ய திட்டமிட்டு மதியம் 12 மணி அளவில் ஜெயராஜுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதற்காக அழைத்து சென்றுள்ளார். ஊருக்கு வெளியே இருக்கும் வயலுக்கு வந்த அவர்கள் வண்டி ஓட்டி பழகி கொண்டிருந்தனர். அப்போது ஜெயராஜை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அருகே இருந்த காட்டுப்பகுதியில் அரைகுறையாக உடலை புதைத்துள்ளார். வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில குற்றவாளியை கைது செஞ்சிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர் மீது கொலை வழக்க பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு காவல்துறையினருக்கு இருந்த புத்தக வாசிப்பு பழக்கம் தான் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை கைது பண்ண உறுதுணையா இருந்திருக்கு.